ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சத்யா பேசுகிறேன். நான் வந்து 2019 ஒரு ஃபோன் வாங்கினேன், ரெட்மி 6 ப்ரோ. ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்து உடஞ்சிச்சு. அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி 2 டைமாவது கீழே விழும், இல்லைன்னா என்ன குழந்தை தள்ளி விட்டுரும், எப்படியோ விழுவும். ஆனால் அதுக்கு எதுவுமே ஆனதில்லை. ஆனால் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி விழுந்தப்போ தான் என்ன ஆயிடுச்சு, அதோட மதர் போர்டு போயிடுச்சு, உடஞ்சிச்சு. 2 இடத்துல சரி பண்ணியுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 இடத்துலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, மதர் போர்டு உடஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. வேற வழியே இல்லாமல், ஆப்ஷனே இல்லாமல் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம். பழைய மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 இல்லை 17,000 நினைக்கிறேன். அது வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணினேன். இப்போ வந்து எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 35,000 36,000 வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல OnePlus சொன்னாங்க. இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்புறம் சொன்னாங்க OnePlus சஜஸ்ட் பண்ணாங்க. OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா 11 hour 12 hour அது சொன்னாங்க. நான் திங்க் பண்ணேன், அது 35,000 40,000 அது வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படியும் ஒரு 3 இயர்ஸ்ல எகெயின் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த மொபைல். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு இயர்க்கே பார்த்தீங்கன்னா 10,000 அந்த ரேஞ்சில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபோனு. ஸோ தேட் ஐ டோன்ட் வாண்ட் தட் மச். அப்புறம் வந்து அந்த OnePlusல அடுத்த இஷ்யூ இருக்குன்னு கோடு விழும் இஷ்யூ. அந்த கோடு விழும் இஷ்யூ எனக்கு தெரியும். அது தெரிஞ்சும் தைரியமாக எடுத்திருக்கேன். ஏன்னா 10ல் 1 பேருக்கு கோடு விழுதுன்னாங்க. ரொம்ப தைரியமாக அப்பயும் பரவாயில்ல, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை இது வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ஃபீல்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணதுனால வாங்கியிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா இதில் கோடு விழுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் அது விழாதுன்னு ஒரு நம்பிக்கையில வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு விழக்கூடாது கோடு அப்படின்ட்டு. அப்புறம் கடையில கேட்டேன், என்ன சார் கோடெல்லாம் விழுதா சார் அப்படின்னு. 10ல் ஒருத்தருக்கு விழுதுன்னாங்க. அப்பயும் எவ்வளோ தைரியம் தான் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஸோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம், எப்படி இருக்கு மொபைல் பார்ப்போம். எவ்வளோ டைம் அன்பாக்சிங் நிறைய பார்த்தேன், ரிவ்யூலாம் பார்த்தேன், நல்லா அழகாக அன்பாக்சிங் பண்ணாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வராது. வருது, பரவாயில்ல. ஓகே, சார்ஜர் சொன்ன மாதிரி 80 volts. இந்த கலர் ரொம்ப பிடிச்சது. நேற்று குரோமா போனேன், எனக்கு அவசரம் ஆகலை, அப்படியே கையில் போய் ஆன்லைனில் போட்டு ஆர்டர் வாங்குறதுக்கு நேரில் வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன். பட் ஆனால் கிரே கலர் தான் இருந்தது, இந்த கலர் இல்லை. இது வந்து பேஸ்டல் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலர் இது. ஸோ ஃபைனலி வி காட் இட். ஸோ அங்கே இல்லாததுனால அப்புறம் வேற ஒரு பக்கத்தில் ஒரு குடுவாஞ்சேரியில் ஒரு கடையில் போயிட்டு கிடச்சிச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம். என்னன்னு தெரியல. சார்ஜர், ரெட் கலர் சார்ஜர். கேபிள், சார்ஜர் கேபிள். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் கவர். கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட பின்னு வச்சுட்டு கார்டு கொடுத்துருக்காங்க.
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல. எங்கே போய் நம்மளாம் ஒட்ட போகிறோம்னு தெரியல. ரெட் கிளப், ரெட் கேபிள் கிளப் கார்டு, மெம்பர்ஷிப் கார்டு. ஓகே, மொபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி ரேம்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது வந்து 8 GB ரேமு, 8 GB ரேமு, 156 GB ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இது ரொம்ப பேசிக் மாடல் தான், ஒன் ப்ளஸில் பேசிக் மாடல் தான். பட் இட்ஸ் ஓகே. இது பார்ப்போம். ஏன்னா நம்ம வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி மேபி 3 மேக்ஸிமம் 3 years 4 years. திருப்பி மொபைல் அப்டேட் ஆனது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எகைன் நம்ம மொபைல் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ தட் இது இப்போதைக்கு போதும், ஒரு 20,000 உள்ள மொபைல் போதும் அப்படின்னு ஐ பிளான் தட். லெட்ஸ் சி இது எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நல்லா வருது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் வந்து ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ். இதில் உள்ள ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து இது ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து ஒன் ப்ளஸ் நோட் CE3 லெட் 5G மொபைலு. பட் வந்து ஒன் ப்ளஸ் நோடில் CE3 லெட் 5G. இதுலேயே வந்து 6 GB ரேம் இருக்குது. அந்த 6 GB ரேமு 8 GB ரேமு. ரேமோட ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 228 GB. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விலை கம்மியாக இருக்கும், 17,000 இருக்கும். இது வந்து 256 GBங்கிறதுனால இது வந்து 20,000. ஆனால் இதுதான் வந்து ஷாப்பில் அவைலபிள். அந்த 128 GB ஸ்டோரேஜ் உள்ளது வாங்கணும்னா நம்ம ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டோரேஜ் தேவை. அதனால தான் சரி 20,000 அந்த இதையும் நம்ம வாங்கிட்டோம். 5G இருக்கு. அப்புறம் ஓஎஸ் ஆக்சிஜன் சொன்னேன் இல்லையா, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 years தான் இதில் இருக்குமா. 1 years கழிச்சு அடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடுத்து ஓப்போவில் உள்ள அந்த மாதிரியான இது போயிடுமா. அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து இருக்காது, அது சேஞ்ச் ஆகிடும். 1 yearக்கு மட்டும்தான் இந்த மாடலில் வந்து ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, ஆக்சிஜன் ஓஎஸ். 1 yearக்கு அப்புறம் ஆக்சிஜன் ஓஎஸ் இதில் இருக்காது. அது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால ப்ளீஸ், சப்போஸ் யாராவது இந்த மாடல் வாங்குனீங்க, மாடல் திருப்பியும் சொல்கிறேன், ஒன் ப்ளஸ் நோடு CE3 லெட் 5G. ஸோ அது திருப்பி இது யாராவது வாங்குனீங்கன்னா 1 yearக்கு தான் ஆக்சிஜன் ஓஎஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. செகண்ட் இயர்லேருந்து நான் ஓப்போ அந்த மாதிரி அந்த மொபைலில் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் மாறும். இன்னும் அதாவது வேர்ஷன் இன்னும் குறையும். ஸோ ஒரு 1 yearக்கு தான். இது வந்து ஸ்கேம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் அவங்க சொல்ல மாட்டுறாங்க ப்ராப்பராக. ஒரு சிலர் எனக்கு ரிவீல் பண்ணாங்க. ஸோ இதுதான் இம்பேக்ட் இதோடது. ஸோ அதனால இது தேவையா இந்த வெர்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஆனால் எல்லாரும் 11R ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. 11R பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ல 11R வந்து 33,000 34,000 அப்படி இருக்கு. அது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நான் இதை சஜஸ்ட் பண்ணல. பட் ஆனால் அது ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ். ஸோ இதில் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வருது, ஒர்த்தா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மொபைல் யூஸ் பண்ண நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆக்சிஜன் இல்லையா சாஃப்ட்வேரு, ஸோ நல்லா இருக்கு. ஈவன் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்தேன், ஃபோட்டோஸ் கூட ஓகே தான். ஃபோட்டோ கிளாரிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நான் ப்ரீவியஸ் வச்சுருந்த மொபைலோட இதில் வந்து ஃபோட்டோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்ப்போம், யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஆனால் யூஸ் பண்ண